சேலம் மகுடஞ்சாவடி பகுதியில் தாவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சீலநாயக்கன்பட்டி பகுதியிலும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்சியினர் மனு அளித்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்களை வழங்கினார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்திற்கு சேலம் மாவட்டத்தில் 2 இடங்களுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பத்தினை அளித்துள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினமானது சேலம் புறநகர் பகுதியான மகுடஞ்சாவடி பகுதியில், அதாவது சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய இடத்தில் அனுமதி கேட்டு ஒரு விண்ணப்பத்தினை அளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தை தேர்வு செய்து இந்த இடத்திற்கு அனுமதி வேண்டும் என கேட்டு தற்போது விண்ணப்பித்துள்ளார். தற்போது பொறுத்தவரை சேலம் மாவட்டத்திலே 2 இடம், ஒன்று சேலம் புறநகர் பகுதியில் ஒன்று, மற்றொன்று சேலம் மாநகர் பகுதியில் ஒரு இடம் என 2 இடங்களுக்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தற்போது அனுமதி கேட்டுள்ளனர். சேலம் மகுடஞ்சாவடி பொறுத்தவரை மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரோடும் நேரடியாக அந்த மகுடஞ்சாவடி ஒன்றிய செயலர் கார்த்திக் என்பவர் அந்த பகுதிக்கு விண்ணப்பித்திருந்தார். குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதியும் அதே போன்று ஒரு 11,000 தொண்டர்களும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும், அதாவது பொதுமக்கள் 24,000 பேர் 34,000 பேர் வந்து செல்வார்கள் எனவும், அதே போன்று கர்ப்பிணிகள், ஊனமுற்றோர்கள், குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு நாங்கள் அந்த கூட்டத்திற்கு அனுமதிக்க மாட்டோம் எனவும் தாங்கள் அந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் தற்போது கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். அதே போன்றுதான் சேலம் மாநகர் பகுதியான சீலநாயக்கன்பட்டி பகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் தற்போது இந்த அனுமதி கேட்டு சேலம் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து அந்த விண்ணப்ப கடிதத்தினை தற்போது அவர்கள் வாங்கியுள்ளனர். இதை பெற்றுக்கொண்ட மாநகர காவல் ஆணையர் இது தொடர்பாக பரிசீலித்து அது தொடர்பாக முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 இடங்களுக்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் இது தொடர்பாக காவல்துறையினர் பரிசீலித்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.